இப்போ தான் டிஎம்மில் பார்த்தேன், இவ்வளோ ட்ரெஸ்ஸு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி போடுறீங்க, பட் ரிப்ளை பண்ணாதானே நாங்கள் ஆர்டர் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க பண்ணுறது, வீடியோ எடுக்கிறதுலேருந்து பார்சல் பண்ணுறதுலேருந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் எல்லாமே நானே தான் பண்ணுறேன். பேக்கிங் முதல் கொண்டு நான் தான் பண்ணி கொரியர் ஆஃபீஸில் போய் கொடுக்குறேன். ஸோ சுத்தமாக டைமே இல்லை. பேக் டு பேக் ஆர்டர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த கிளைண்ட் கூட லாஸ்ட் மினிட்ல 1 வீக்கில் வந்து இந்த ஆர்டர் கொடுத்தாங்க. கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, நான் இது வந்து ரேண்டமாக இந்த மெசேஜுக்கு வந்து ரிப்ளை பண்ணேன், நீங்கள் எனக்கு கண்டிப்பாக பண்ணி தரணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் மூலியமாக ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணி 1 வீக் ஒரு ஷார்ட் ஸ்பேனில் பண்ணி கொடுத்தது இந்த ட்ரெஸ்ஸு. பக்ரீத்துக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் நான் கொரியரே போட்டேன். பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபேப்ரிக் எல்லாமே நான் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன், பட் ஃபேப்ரிக் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கிளைண்ட் சொல்லியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பிளாசோ பேண்ட்டும் ஒரு அம்பர்லா அனர்கலி மாதிரி இது பண்ணியிருந்தோம். அண்ட் கிளைண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் சைஸ் ஷால் கூட ஆட் பண்ணியிருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்டர்ஸ் வச்சு நம்ம எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். கிளைண்ட் ஏஐயில் எப்படி பிக் காமிச்சனோ அதே மாதிரி இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸும் அனுப்பிச்சிருந்தாங்க. வீடியோஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணால் மறக்காம டிஎம் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.